ப்ரொஃபஸர் மோகன்குமார் அப்படின்னு சொல்கிறார். இந்த ப்ரொஃபஸர் மோகன்குமாரை விசாரிக்கிறப்ப தான் செய்து இந்த ப்ரொஃபஸர் மோகன்குமாருடைய ஒரு ஹேபிட்டாகவே என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரியான வசதி இல்லாத பெண்கள் வந்து திருமணமாக முடிக்க முடியாமல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்களையா செலக்ட் பண்ணி அவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள திருமணம் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி நேரத்தில் நான் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், அதுக்காக வந்து நீங்கள் வந்து கருத்தடை மாத்திரை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கருத்தடை மாத்திரையோட சைனடையும் கலந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாக வைத்து அந்த பிணத்தை கொண்டு வந்து கார்பரேஷன் பாத்ரூமில் போட்டு போயிடுது. இதுதான் அவருடைய வேலை. இது மாதிரி 30 பேர் செஞ்சுருக்காரு. கடைசியில் அவரை கண்டுபிடிச்சி அவரை வந்து ட்ரேசர் பண்ணி பிடிச்ச பிறகு நான் 30 பேரை இந்த மாதிரி தான் கொண்டு ஒரே பேட்டர்னில் யாரையாவது ஒரு பொண்ணை பார்க்குறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுனா 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நான் வாழ்க்கை தர்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்கள்ட்ட ஆசை வார்த்தையை காட்டி அவங்களை நானே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லா திருமணம் எல்லா நகைகள்லாம் போட்டு திருமணம் பண்ணி இவர் என்ன பண்ணுவாராம், நகை எடுத்துக்கிறார். நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த பட்டு சேலையோட அந்த சைடை கொண்டுட்டு அதை கொண்டு வந்து பாத்ரூமில் போட்டுறது. இதுதான் வந்து கடைசியில் அந்த அவரோட இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி 30 பேரை கொண்டிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இது கேரளாவில் நடந்த சம்பவம், இது கர்நாடகாவில் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை இவங்க எடுத்துருக்குறாங்க.